வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மிக்ஸி அல்லது இந்த மாதிரி பூண்டு உரல் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு இதில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் இதில் சேர்த்து லைட்டாக இடித்து எடுத்துக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் எடுத்து அரைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா நல்லாவே பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி வந்து உரலில் வந்து நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சி எடுக்க முடியாது அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் இடித்து எடுத்துக்கிட்டேன். உங்கள் மிக்சியில் வந்து அரைக்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பார்த்துக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து இந்த உரலை கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பஜ்ஜி மாவு பார்த்துக்கு கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்குறேன். அந்த மரவள்ளி கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கிழங்கு வாங்குறப்போ நம்ம நடுவில் பார்த்திங்கன்னா வேர்பிடிப்பு அதிகமாக இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம சாப்பிட்றப்பையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம பஜ்ஜி போடுறதுக்கும் அந்த கிழங்கு சரியாக வராது. அதனால் வேர்பிடிப்பு அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து தோலை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் பார்த்திங்கன்னா வேர்பிடிப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எனக்கு இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு வரல. ஸோ நான் நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண கிழங்க பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கிழங்கு நம்ம வாங்குறப்போ நல்லா சைஸாக பார்த்து வாங்கணும் அப்படின்னாக்கா நமக்கு பஜ்ஜி பார்த்திங்கன்னா நல்லா ஷேப்பாக வரும். பஜ்ஜி மாவும் இப்போ ரெடியாக இருக்குது. அதே மாதிரி கிழங்கு நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கிழங்கு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜியாக சுட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த பஜ்ஜி மாவில் அந்த கிழங்கு அந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பஜ்ஜி சுட்டு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னாக்கா மேலெல்லாம் கலர் மாறிடும். உள்ளே பார்த்திங்கன்னா லைட்டாக கிழங்குலாம் வேகாத மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வேகணும் அப்படின்னாக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கலர் 2 பக்கமும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயை வடிச்சிட்டு வெளில எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற கிழங்கையும் நான் வந்து இந்த மாதிரி பஜ்ஜி சுட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த மரவள்ளி கிழங்கு பஜ்ஜி பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடையில் விற்கிற மாவை விட நம்ம இந்த மாதிரி இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து செய்கிற மாவில் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பஜ்ஜி. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா திரும்ப இதே மாதிரி செய்துகிட்டே இருப்பீங்க. இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த பஜ்ஜி செய்கிறதுனால டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கமகமன்னு வாசனையோட பஜ்ஜி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மரவள்ளி கிழங்குல பஜ்ஜி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செய்து பார்த்துட்டு அதோடைய டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மறக்காமல் நம்ம சேனலில் போட்டிருக்க மற்ற ரெசிபிஸும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். Thanks for watching. Thank you.